இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகங்கையில் உள்ள கருப்பையா மெஸ்ஸுக்கு அருகில் உள்ள இடத்துல தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக 2 முறை பயனடைந்த பயனாளியை தான் இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பற்றிய சிறு அறிமுகத்தை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். என்னோட பேர் இப்ராஹிம். நான் சிவகங்கை கருப்பையா மெஸ் அருகில் இருக்கேன். சரி. நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலயமா நான் 2 முறை பயனடைந்திருக்கிறேன். ஓகே. யார் மூலமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் அறிமுகமானுச்சு? ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகமானது மன்சூர் பாய் மூலயமா அறிமுகமாச்சு. மன்சூர் பாய் மூலியமாக. சரி, ஓகே. அதன் அடிப்படையில் உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரிக்கே நடந்துக்கிட்டாங்களா? ஆமாம், சொன்னதை காட்டிலும் ரொம்ப தெளிவாக எனக்கு பண்ணி சொன்னதை காட்டிலும் ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிறாங்க. அவங்க இந்த 2 முறை நீங்கள் பயனடைந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் முறை உங்களுக்கு பயனடையும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நான் யோசித்தேன், கிடைக்குமோ கிடைக்காதோன்ற யோசித்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் ரொம்ப குயிக்காக வேலைகள் நடந்துச்சு. அதுபோக நான் எதிர்பார்த்த காட்டிலும் அமௌண்ட்டும் எனக்கு கூடுதலான அமௌண்ட்டு கிடச்சிச்சு. எவ்வளோ கிளைம் பண்ணி எவ்வளோ கிடச்சிச்சு? நான் 18 ரூபாய் என்னமோ கிளைம் பண்ணியிருந்தேன். ஓகே. எனக்கு ஒரு 11 ரூபா வரைக்கும் கிடச்சிச்சு. பரவாயில்ல. ஓகே. 11 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே. எத்தனை நாளில் கிடச்சிச்சு? எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து எனக்கு கிளைமும் மேக்ஸிமம் ஒரு 10 நாளுக்குள்ளே கிளைமும் ஆயிடுச்சு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 2வது முறை இல்லாமல் 2வது முறை ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால எனக்கு 2வது முறை நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இது என்னுடைய இது டிலேனால கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் எனக்கு அதுவும் ரொம்ப குயிக்காக சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இதாக பண்ணி கொடுத்தா, ரொம்ப அன்பாக பண்ணி கொடுத்தா. நம்ம கேட்குற விஷயத்துக்கு எதுக்குமே கோவப்படலை, எல்லாம் முறையாக பண்ணி கொடுத்தா. அவங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாமே ரொம்ப கஸ்டமர் அட்டன் பண்ணக்கூடிய அந்த விதங்கள் ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க. ஓகே. நம்ம முறையாக நடந்தால் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கல, நம்ம இன்சூரன்ஸ் உள்ள கிளைம் ஆகும்னு நான் எதுவுமே எதிர்பார்க்கல. அதற்காக எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியான ஒரு விஷயங்களை பண்ணி கொடுத்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள் வண்டியில் என்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு? எனக்கு மாடு குறுக்க வந்தது. நான் வந்து கிடைக்கல, மாடு ரோட்டை கிராஸ் பண்ணல, மஞ்சாரட்டி மாடு குறுக்க வந்து மோதினது. குறுக்க வந்துருச்சு, மோதிட்டு. என்ன பார்ட்டு உங்களுக்கு அடியானுச்சு? சின்ன பேனட் நெளிஞ்சிருந்துச்சு. அது சைடு மிரரோட இதாயிருச்சு, டேமேஜ் ஆயிருச்சு. சைடு மிரர் ரெண்டுமே கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது சின்ன சின்ன டென்ட்டுகள் இருந்துச்சு, அதையும் கிளைம்ல கேட்டிருந்தேன், பண்ணி கொடுத்துட்டாங்க. விபத்து நடந்த உடனேயே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் என்னடா இப்பதானே ஒரு கிளைமை வாங்கியிருக்கிறோமே, மறுபடியும் இந்த மாதிரி சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, மாடு வந்துருச்சு, கிளைம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில இருந்தேன். சரி. உடனே அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்துகிட்டே மன்சூர் பாய் அடிச்சேன். உடனே அடிச்சு சொன்னேன் இந்த மாதிரி பாய் அப்படின்னு. உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து எப்படி அனுப்புனீங்க? நேரில் போய் கொடுத்தீங்களா, அலைஞ்சிங்களா, அல்லது வாட்ஸ்அப்? வாட்ஸ்அப்ல முதல் கிளைமுக்கு வந்து வாட்ஸ்அப்ல தான் எல்லாமே நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே. 2வது நடக்கும்போது அவங்க நேராக கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் வேலை பார்த்த இடத்துல கொண்டு போய் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஓகே. சப்மிட் பண்ணாலும் அந்த வேலைகள் நடந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆனதுன்னு சொன்னேன். ஓகே. என்னுடைய சைடில் உள்ள டிலேனால அவங்க சைடு எந்த டிலேயும் இல்லை, அந்த சைடு எந்த டிலேயும் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் சொன்ன டைம் வேலையும் நடந்துச்சு. எனக்கு எல்லா வேலையும் நடந்துச்சு, நல்லா நடந்துச்சு, சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அனைத்து மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸுடைய சேவைகளை மற்ற மக்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கொண்டு போவீங்களா? இல்லை, நான் எனக்கு இந்த விஷயங்கள் முதல் கிளைம்லேயே நான் வந்து 2-3 நாள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. ஓகே. உங்களுடைய இந்த பகிர்தலுக்கு உங்களுடைய அன்புக்கும் மிக்க நன்றி. மற்ற மக்களும் கொண்டு போய் சேருங்க. நன்றி. இதுதான் நம்ம மக்களுக்கு சொல்ல வர்றது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸுடைய தொழிலையும் தாண்டி உடைய தேவைகளை அறிந்து நம்ம சேவையாகவும் செய்கிறதுனாலையும் 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு உண்டான சேஃப் அண்ட் செக்யூரிட்டியும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகளையும் நம்ம செய்கிறோம். இதுதான் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இந்த செய்தியை அனைவரும் பாருங்கள், மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக பயனடைந்த அடுத்த ஒரு பயனாளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அறம் வலைக்காட்சி CEO ரஃபீக். நன்றி.